பிரைஸ் த லார்ட். கர்த்தர் கடந்த 7 மாதங்களும் நம்மை செம்மையான பாதையிலே நடத்தி வந்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் 8வது மாதத்தின் முதல் நாள் அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் இந்த மாதத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும். கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய்விடுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். தாவீது கர்த்தரை அவனுக்கு முன்பாக ஒரு மேய்ப்பனாக வைத்திருக்கிறார். ஏனென்றால் மேய்ப்பன் ஆடுகளை அவ்வளவு பத்திரமாக அவ்வளவு கவனமாக பாதுகாப்பான். தன் உயிரை கூட பணயம் வைத்து அந்த ஆடுகளை அவன் காத்து கொண்டிருப்பான். துஷ்ட மிருகங்கள் ஆடுகளை பீறுகிறதற்காக கடந்து வரும்போது அவன் தன்னை பற்றி நினைக்காமல் அந்த ஆடுகளுக்காக அந்த துஷ்ட மிருகங்களோடு சத்துருக்களோடு அவன் போராடுவான். இன்னைக்கு தாவீது கர்த்தரை மேய்ப்பர் என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்னா, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். அவர் என்ன செய்வாராம், நம்மை தாழ்ச்சி அடைய விடமாட்டார், குறைவுபட விடமாட்டார், தாழ்மைப்படுத்துவதற்கு அவர் விட்டு கொடுக்க மாட்டார். இப்படியாக நம்மை தாழ்ச்சி அடைய விடாமல் பாதுகாக்கிற தேவன். பசுமையான பாதையில் நம்ம நடத்துவார். இந்த ஆடுகள் என்ன செய்யும்னு சொன்னால், ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டு போகும்போது அந்த மந்தையில் பலவிதமான பல நிலைகளில் உள்ள ஆடுகள் அந்த மந்தையில் இருக்கும். குட்டி ஆடு இருக்கும், சினை ஆடுகள் இருக்கும், கறவல் ஆடுகள் இருக்கும், நடக்க முடியாமல் அடிபட்டு நடக்க முடியாமல் இருக்கிற ஆடுகளும் அந்த மந்தையில் இருக்கும். அப்போ இந்த மேய்ப்பன் என்ன செய்வான்னு சொன்னால், இந்த ஆடுகளை அந்த ஆடுகளுக்கு ஏற்றபடி அதை நடத்தி செல்வான். கறவல் ஆடுகளை மெதுவாக நடத்துவான், குட்டி ஆடுகளை தன் கையில் ஏந்தி கொள்ளுவான். அடிபட்டு நடக்க முடியாமல் இருக்கிற அந்த ஆடுகளை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு அவன் நடப்பான். இன்னும் ஒருபடி மேலே போனால், இந்த புதரில் சிக்கி இந்த மந்தையிலிருந்து ஒரு ஆடு தப்பி ஒரு புதரில் சிக்கிட்டுன்னு வச்சுருங்களேன், அந்த ஆடை போய் அந்த புதருக்குள்ளே போய் தன் மீது முள்ளு குத்தினாலும் என்ன செய்தாலும் சரிதான், அந்த ஆடை அவன் மீட்டு கொண்டு வருவான். புதரில் சிக்குண்ட ஆடை அவன் மீட்டு கொண்டு வருவான்.
இப்படிதான் ஆண்டவரும் நம்மை பல நிலைகளில் இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் அவரவருடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அடிபட்டு இனி நடக்க முடியாது, இனி முன்னேற முடியாது என்று சொல்லி கொண்டு இருக்கிற நம்மை அவர் தோள்மேல் சுமந்து கொண்டு போகிறார். நாம் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு அவர் நம்மை தூக்கி கொண்டு விடுகிறார். துரிதமாக என்னால் முடியலை, என் கஷ்டமாக இருக்குது, மெதுவாக நடத்திட்டு போவார். பசும்புல் மேய்ச்சல், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் அவர் நடத்துகிற தேவன். அப்போது நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நமக்கு அவர் உதவி செய்கிற ஒரு மேய்ப்பனாக அவர் காணப்படுகிறார். சத்துருக்கள் நம்மை நெருக்கும்போது நம் முட்புதறலுக்குள்ளாக சிக்குண்டதை போல ஒரு அனுபவத்துக்குள்ளால் இருக்கும்போது ஆண்டவர் நம்ம அந்த அப்படியே விட்டுட்டு போக மாட்டார். ஏன்னா அது அவர் மந்தையில் உள்ள ஆடுகள். அந்த மந்தையில் உள்ள ஆடில் ஒன்று கூட அவர் தவற விட மாட்டார். அவர் அந்த புதருக்குள்ளே போய் அங்கே என்ன இருந்தாலும் சரி, கொடிய மிருகங்கள் இருக்கலாம், விஷ ஜந்துக்கள் இருக்கலாம், முட்கள் நிறைந்து காணப்படலாம். ஆனால் எது அவரை சேதப்படுத்தினாலும், எது அந்த மேய்ப்பனை சேதப்படுத்தினாலும் அவன் அதை பொருள்படுத்தாதபடி அந்த ஆட்டை பாதுகாப்பதிலே கவனமாக இருப்பான், பாதுகாப்பான். அதுபோல தான் ஆண்டவரும் நம்ம எந்த நிலையில் நம்ம சிக்குண்டு தவித்து கொண்டு இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்றி கொண்டு வருவார். அதுதான் ஒரு மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்ன தேவன் நம்மை அவ்வாறாகவே பாதுகாத்து வழி நடத்துகிறார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். சத்துருக்களுக்கு முன்பாக விழுந்து விட்டான், தொலைந்து போனான் என்று சொல்லுகிற சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். இல்லை என்றால் நாமே இந்த சூழ்நிலையில் விழுந்து விடுவோம் என்று நினைத்து கொண்டு இருக்கிற நம்மை தூக்கி நிறுத்தி அந்த சத்துருக்களுக்கு முன்பாக, நம்மை விழத்தள்ளின சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்தது மட்டுமல்லாமல் நம்மை அபிஷேகித்து வழி நடத்துகிறார் தேவன். நம்மை அவர் அபிஷேகிக்கிறார். இந்த மாசத்துல நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்மை அபிஷேகம் நமக்கு தேவையாக காணப்படுகிறது. அபிஷேகித்து வழி நடத்துகிறார். உலக பிரகாரமான காரியங்கள்லையும் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை அவர் இந்த மாதத்தில் பாதுகாத்து நம்மை நிலைநிறுத்துகிற தேவனாக காணப்படுகிறார். அவர் மேய்ப்பனாக இமைப்பொழுதும் தூங்காமல் தன் ஆடுகளை கவனமாக மேய்க்கிற ஒரு மேய்ப்பனை போல இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் அவருடைய சொந்த இரத்தத்தால் நம்மை மீட்டு நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற பிள்ளைகளை ரட்சித்து ஆத்துமாவை தேற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆத்துமாவில் ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டு அபிஷேகித்து சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிறார். அதுதான் நமக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்கிற ஒரு அதிசயமான காரியம். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிற தேவன், நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. ஒரு மேய்ப்பனை போல நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த மாதத்தில் கர்த்தர் தந்த இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக, கர்த்தர் நம்மை இப்படியாக நடத்தும்படியாக, நம்முடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்தும்படியாக, சிக்குண்ட நிலைமையில் இருக்கிற நம்மை விடுவிக்கும்படியாக, இன்னும் அதிகமாக நாம் நடக்க முடியல, முன்னேற முடியல, இனி முன்னேறி செல்ல முடியலன்னு சொல்லி இருக்கிற நம்மை முன்னேற்றத்திற்கு நேராக நாம் சென்று அடைய வேண்டிய இடத்துல நம்மை கொண்டு சேர்க்கிற தேவனை நோக்கி நாம் இப்போது செபிப்போமா? அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. பரலோக தந்தையே உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உம்முடைய மந்தையில் உள்ள ஆடுகள் தகப்பனே. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். நாங்கள் எங்களிடத்தில் அப்பா குட்டிகளை போன்ற அனுபவம் உள்ளவர்கள் உண்டு தகப்பனே. சினை ஆடுகளைப் போல உள்ளவர்கள் உண்டு தகப்பனே. கரவல் ஆடுகள், ஆண்டவரே, நடக்க முடியாத ஆடுகள், புதரில் சிக்குண்டு இருக்கிற ஆடுகளைப் போல உள்ள அனுபவங்களில் இருக்கிற ஒவ்வொரு
ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் வழி நடத்துங்க தகப்பனே. இந்த மாதத்தில் தகப்பனே, அவர்கள் எந்த எந்த நன்மையை வேண்டி நிற்கிறார்களோ அந்த நன்மைகளை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். வெகு நாட்களாக காத்திருக்கிற காரியங்கள் வாய்க்காதே போய்கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி தகப்பனே, அங்கலாய்த்து நிற்கிற பிள்ளைகளின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த எண்ணங்களை கர்த்தர் பூர்த்தி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த காரியங்கள் வாய்க்கும்படியாக என் தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா, மெதுவாய் நடத்துகிற தேவன், கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற தேவன் அப்பா, தன் ஜீவனை ஆடுகளுக்காக கொடுக்கிற தேவன் தகப்பனே. அப்பா, அந்த பலவீனர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய், பலவீனங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். புதரில் சிக்குண்ட அனுபவத்தில் இருக்கிற பிள்ளைகளின் ஆண்டவரே எல்லாவித சிக்கல்களையும் எடுத்து போட்டு தகப்பனே, அவர்களை ஆண்டவரே சுயாதீனமாக சுதந்திரமாக நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஒருபோதும் தாழ்ச்சி அடையாதபடி, சிறுமைப்பட்டு போகாதபடி அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு குறைவும் இல்லாதபடி கர்த்தர் நிறைவாக்கி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. மினிஸ்ட்ரியை நடத்துகிற சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இப்போது இருக்கிற சூழ்நிலையை நீர் அறிகிறீர். சிக்கி தவிக்கிற ஒரு அனுபவம் தகப்பனே, நீர் விடுதலை கொடுப்பீராக தகப்பனே. பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. பாதுகாக்கிற மகளுக்கு தகப்பனே ஆண்டவரே, நீங்க விடுதலை கொடுக்கும்படியாய், நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து இந்த மினிஸ்ட்ரியை நடத்துவதற்கு நல்ல சுக பலனை கொடுத்து வழி நடத்துங்க. ஆலோசனைகளை கொடுங்க தகப்பனே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த குரூப்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் பலவீனங்கள் இருக்குமானால் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால அந்த பலவீனங்கள் எல்லாம் மாறி போகட்டும் தகப்பனே. அப்பா, கடன் பிரச்சனையினால் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் கடன் பிரச்சனைகளை மாற்றி கொடுங்கப்பா. அல்லேலூயா, பலவிதமான தேவைகள் உண்டு தகப்பனே. தேவைகளை சந்திங்கப்பா, சந்தித்து வழி நடத்துங்கப்பா. தேவைகளை பூர்த்தி செய்யுங்க தகப்பனே. குறைவில்லை என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா, தாழ்ச்சி அடைவதில்லை என்று சொல்லி இருக்கீங்க தகப்பனே. அப்படியே நீங்கள் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாகப்பா, உடைய அபிஷேகமும் உடைய ரட்சிப்பும் எங்கள் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் தகப்பனே. அப்பா, உம்மை துதிக்கிறோம். உடைய சமூகத்தில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும் கிருபையும் சிலாக்கியத்தையும் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மீதியான எல்லா காரியங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டவை சுருக்கம் அப்பா, கேட்க தெரியாத நன்மைகள் அநேகம், அத்தனையும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.